இதழியல் துறையின் கௌரவமிக்க ராம்நாத் கோயங்கா இதழியல் சிறப்பு விருதை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரனுக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கினார். 1 லட்சம் ரூபாய் பரிசுடன் கூடிய இந்த விருதை தமிழ் ஊடகங்களில் முதன்முறையாக நியூஸ் 18 தமிழ்நாடு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதழியல் ஜாம்பவான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனர் ராம்நாத் கோயங்காவின் நூற்றாண்டையொட்டி 2004ஆம் ஆண்டு முதல் ஊடகத்துறை சாதனையாளர்களுக்கு ராம்நாத் கோயங்கா இதழியல் சிறப்பு விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய ஊடகத்துறையில் மதிப்புமிக்க நிகழ்வாக கருதப்படும் இவ்விருது பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்களுக்கிடையே அர்ப்பணிப்புடனும் துணிச்சலுடனும் சிறப்பாக செயல்படும் தொலைக்காட்சி, அச்சு மற்றும் டிஜிட்டல் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டுக்கான விருதுகளை முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி PN கிருஷ்ணா, பேராசிரியை பமீலா பிலிப்போஸ் ஆகியோரை கொண்ட நடுவர் குழு தேர்வு செய்தது. பிராந்திய மொழிகளில் சிறந்து விளங்கிய ஊடகவியலாளருக்கான விருதுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரன் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஒக்கி புயலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான குமரி கடலோரத்தில் செயலாற்றி மக்களின் இன்னல்களை கண்டறிந்து கள நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தமைக்காக அவர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதன்மை ஆசிரியர் குணசேகரனுக்கு இந்த விருதை வழங்கினார். இதேபோன்று பல்வேறு பிரிவுகளில் நாடு முழுவதிலும் இருந்து மேலும் 28 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை வழங்கி பேசிய ராஜ்நாத் சிங், பரபரப்புக்காக செய்தி வெளியிடுவது பத்திரிகை அறத்திற்கு எதிரானது என்றும் ராம்நாத் கோயங்கா அதை ஒருபோதும் அனுமதித்ததில்லை என்றும் கூறினார். ஊடகவியலாளர்களுக்கான தேசிய விருதுக்கு இணையானதாக கருதப்படும் இவ்விருதை தமிழ் ஊடகங்களிலிருந்து பெறும் முதல் ஊடகவியலாளர் மு. குணசேகரன் என்பதும், இந்த விருதுக்கு தேர்வான முதல் தமிழ் ஊடகம் நியூஸ் 18 தமிழ்நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது.